எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் போட்டேன் ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஆக்சுவலி நான் போட்டிருந்தேன் லைக் இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருந்தேன் அந்த ரோபோவோட விஷயம் அண்ட் அந்த கோவாவுக்கு போன அந்த ஸ்விம்மிங் பூலோட வீடியோ அண்ட் வேறு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் கூட லைக் 1 lakh மேலே வியூஸ் போனது வந்துட்டு சீரியஸ்லி சொல்லணும்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் வந்து இந்த குட்டி வீடியோஸ்க்கு நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாரும் கண்டிப்பாக அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கும் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, இன்றைக்கி என்னென்னா லைக் நான் ரொம்ப ஜாலியாக அந்த ஃப்ரீயாக இருக்கனால சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே நம்ம குட்டியாக ஏதாவது கண்டென்ட் இல்லை பட் ஆனால் சும்மா ஏதாவது பேசி போடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. ரீசெண்டாக பார்த்தபோது நிறையா வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் மூவியோட இதெல்லாம் பார்த்தேன். மஞ்சுமல் பாய்ஸ் பா என்ன ஒரு ஆரவாரம் எல்லாரும் லைக் தமிழ் கைஸ் எல்லாரும் வந்து மலையாள மூவியை கூட தூக்கி வச்சு சூப்பராக கொண்டாடி வேற லெவல். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்மணி அன்போடு, இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். பட் அது கண்மணி அன்போடு காதலன் நான் கடிதமே இந்த பாட்டு ஆக்சுவலி நான் எப்போவுமே கேட்குறது. பட் இந்த மூவி வந்ததுக்கப்புறமா இது வந்து திரும்பி ட்ரெண்டிங் ஆகுதுன்னு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோ சும்மா சிம்பிளாக எனக்கு ஆக்சுவலி இந்த பென்சில் வந்து லைக் இது பண்ணி ரப் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். தலைகளாக காட்டுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்கா? ஓகே, கமெண்ட்டில் யாருக்கும் அறுத்து பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவும் சுத்தமாக கிடையாது. சரி ஓகே நம்மளுக்கு டான்ஸ் நல்லா வரும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். போக போக ஓகே நம்ம பேசக்கூடாது நம்மளும் இதாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன போடுறதுன்னு எனக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் எது அதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அதை எடுத்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது ஏன்னா இவ்வளோ லெவல் சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சு அப்படி ஒரு வீடியோ பண்ணாமே தான். ஓகே, நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். மறக்காமல் லாவண்யா டிசைன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.